ஏசாயா 35 முதலாம் வசனம். வராந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று மகிழ்ச்சி, இரண்டாவது களிப்பு, மூன்றாவது செழிப்பு. மகிழும், களிக்கும், செழிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எது வனாந்திரம்? எது வனாந்திரம்? பொதுவாக இந்த மாதம் நமக்கு ஒரு வனாந்திர மாதம் போல் இருக்குது. வெளியில் தலையே காட்ட முடியல. இந்த வெயில் அப்படியே நம்மளை உருக்குது. ஆனால் இவைகளின் மத்தியில் அநேகர் பாடுபட்டு தூய்மை பணியாளர்கள்லாம் இந்த வெயிலில் அவங்க வேலை செய்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது, கட்டிட பணியாளர்கள் வேலை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவர் அந்த பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ஏசியிலே இருந்தவங்களுக்கு வெளியே வந்தால் இந்த மீனை தண்ணியிலேருந்து தூக்கி போட்டால் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற கிருபைகளை தருகிறார். எது எப்படி இருந்தாலும் இது ஒரு வனாந்திரம் போல இருக்கிறதை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வனாந்திரம். வனாந்திரம் என்றால் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு செடி கொடி இருக்காது, ஒரு மரம் இருக்காது, ஒரு நிழல் இருக்காது, ஒரு நீரூற்று இருக்காது. எதற்குமே வழி இல்லாத ஒரு இடத்திற்கு பெயர் தான் வனாந்திரம். வனாந்திரத்தின் அனுபவங்களை பார்க்கும் பொழுது ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆகார் என்ற பெண், ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போய் அலைந்து திரிந்தாள். வனாந்திரம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். ஆண்டவரும் சில வேளைகளிலே நம்மை இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களிலே நடத்துகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் இது ஒரு அனுபவம். வில்டர்னஸ் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். வனாந்திர வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். நீ கர்த்தரை தேடுகிறாயா? சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோமா? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா என்று சொல்லி ஆண்டவரே அனுமதிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட வனாந்திர வாழ்க்கை 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீதின் அனுபவத்தை வாசிக்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. இது ஒரு அனுபவம். ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்திலே, தண்ணீரற்ற விடாய்த்து போன வனாந்திரமான இடத்திலே ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் தாவீது அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில வனாந்திரங்கள் வரும். அந்த வனாந்திரத்தின் நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். அவர் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அவர் நம்மை அனுமதிக்கிறார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாய் கொண்டு வருகிறார். ஒரு செழிப்பை காண்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு வனாந்திரத்தை அனுமதிக்கிறார். அதை நாம் அனுபவித்து அதிலே கர்த்தரை துதித்து அதிலே கர்த்தரை தேடி வந்துட்டா அதுக்கு பிறகு ஒரு பெரிய கானான் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன செய்யுமாம்? மகிழுமாம். அல்லேலூயா. அடுத்தது கழித்து, கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த மாதத்தில், இந்த வறண்டு போன சூழ்நிலையில் இருக்கிற இந்த மாதத்தில் ஏதோ இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனதிலே ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ இந்த வனாந்திரம் மகிழ்ந்து கழித்து செழிக்க வேண்டும் என்றால் எப்பொழுது இவைகளெல்லாம் கடந்து வரும் என்பது தான் இந்த நாளின் செய்தி. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வனாந்திரம் மகிழ்ந்து
களித்து செழித்து. இந்த 3 ஆசீர்வாதங்கள், 3 ஆசீர்வாதங்களை சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ந்து, களித்து, செழித்தது. 3 நமக்கு தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவேன் என்று இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இதற்கு ஒரே ஒரு அனுபவம் தேவை. அந்த அனுபவம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் வயல்வெளியாகும். போதும், கவனிங்க பாருங்கள். இந்த இடத்துல உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆனால் அது ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் எப்படி ஆறுமாம்? செழிப்பான வயல்வெளியாய் மாறிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ ஒரு வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ரொம்ப சோகமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களே. ஆமென். நம்மோடு கூட என்றென்றும் தங்கியிருக்கும்படியாய், நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்தும்படியாய், நம்மை தேற்ற ஆறுதல் படுத்தும்படியாய், நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் தந்த ஒரு பொக்கிஷம் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவர் மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திரும்ப தம்முடைய சீசர்களுக்கு 40 நாள் தம்மை காண்பித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு முன்பதாய் அவர் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள். உங்களுக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை நான் கொடுத்திருக்கிறேன், அது நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது என்ன? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மாதம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த மாதத்திலே வருகிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளுக்கு பெயர் பெந்தேகோஸ்தே நாள். ஆண்டவர் தம்முடைய சீசர் மேல் தமது வல்லமையுள்ள அந்த ஆவியானவர் இறங்கின, இந்த பூமியிலே சபையின் மேல் இறங்கின நாள், அல்லது பர்த்டே ஆஃப் சர்ச், சபையினுடைய பிறந்த நாள். அதுதான் வருகிற மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஒரு பெரிய விசேஷமான நாள். அப்போது இந்த மாதத்தில் தான் கர்த்தர் நம்முடைய அன்றைக்கு நம்முடைய சீசர் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். இன்றைக்கு அதே ஆவியானவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை இன்னும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீர் நடத்தும். உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியில் நடத்துவாராக. தாவீது இப்படி எழுதுகிறார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அப்போ எப்போ கிடைக்கும்? ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த நாளுக்குரிய பலனை தாங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நமக்கு அந்த அபிஷேகம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, இந்த காலவேளையிலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த செழிப்பு எப்பொழுது வருகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது இந்த செழிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அப்போ நம்ம இன்னைக்கு நாம், ஆண்டவரே, என் வாழ்க்கை அநேக நேரங்களில் வனாந்திரம் போல வறண்டு போய் இருக்கிறதப்பா, வறண்டு போய் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மகிழ்ந்து களித்து செழிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. இந்த மகிழ்ச்சியும் களிப்பும் செழிப்பும் என் வாழ்க்கையில் வருவதற்கு உம்முடைய ஆவியானவர் என் மேல் ஊற்றுவீராக. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கு தானாக செழிப்பு வந்துவிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒரு வறண்டு போன வாழ்க்கை. ஆலயத்திற்கு வருவாங்க, ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு, அந்த கீழ்ப்படிதல், அந்த உற்சாகம் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்தால் நாம் செழிப்பை காண முடியாது. ஆனால் வறண்டதை செழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். அதை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிற தெய்வம் இருக்கிறார். எப்பொழுது? அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவார். ஹல்லேலூயா. இரண்டாவது செழிப்பு எங்கிருந்து வருகிறது? வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிங்கள். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருகிறான். அல்லேலூயா. பாருங்கள், ரெண்டாவது, நீதிமானாய் வாழும் பொழுது இந்த செழிப்பு வருகிறது. செழிப்பு இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி வந்துடும், களிப்பு எல்லாமே வந்துடும். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த மாதம்னா இந்த மாதத்துக்கு மாத்திரம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. எந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கிறோமோ அன்றையிலிருந்து எனக்கு அது அப்ளை, எனக்கு என் வாழ்க்கையில் அது அப்படியே அப்ளை ஆகும்னு சொல்லி விசுவாசிக்கணும். அப்போது நீதிமானாய் வாழ்வது. அப்போது நீதிமான் என்றால் துன்மார்க்கன் என்று ஒரு கூட்டம் உண்டு. நாம் துன்மார்க்கர் கூட்டத்திலே இருந்துடக்கூடாது. அப்போது சபைக்கு போக்குவரத்தாய் இருக்கிற துன்மார்க்கரை கண்டேன் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ யோசித்து பாருங்கள், சபைக்குள்ளே வாழ்கிறவர்கள் கூட சிலர் போக்குவரத்தாக இருக்கிற துன்மார்க்கர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் நீதிமான்களாய், எவ்வளோக்கு எவ்வளோ நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நம்மை தூய்மை உள்ளவர்களாய் நாம் காத்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான் செழிப்பான் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்கள். 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் செழித்திருக்கிறார்கள், நீதிமான்களாய் வாழ்கிறவர்கள் செழித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ சும்மா அப்படியே ஒட்டும் உறவு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆலயம் என்றால், ஆலயத்தில் ஒரு காரியம் என்றால், கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய ஆலயம்னு சொல்ல முடியாது, ஒரு மிடிலான ஒரு ஆலயம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தந்த இந்த ஆலயம், இந்த பகுதியில் கர்த்தர் நமக்கு சிறப்பாய் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும், எவ்வளவுக்கு அதில் ஈடுபாடு உள்ளவர்களாய் இருக்கணும். அப்போது நாட்டப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த செழிப்பு தானாக வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல் களிப்பு எப்பொழுது வருகிறது என்று சொல்லி பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், ம் 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 பாருங்கள், வானங்களே களித்து பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களிப்பான அனுபவத்தை சொல்வதற்கு காரணம் என்ன? அதற்கு மேலே உள்ள வசனங்கள், நீ இதை நினை, ஏனென்றால் நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளோ அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலவற்றை நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும். நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை மறந்துடுறோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம், இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை வைத்து, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நம்மை உயர்த்தி, வீடு வாசல், எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நாம் மறந்து விடக்கூடாது. நீ நினை, நீ உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை நான் என்ன பண்ணேன், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் உருவாக்கிக்கிட்டேன், நான் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சார், உங்களை உருவாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் எம்மை இம்மட்டும் உருவாக்கினார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் மீறுதல் எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன், மன்னித்தேன், உன் பாவங்களை அகற்றி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு, இப்பொழுது வானங்களே களித்து பாடுங்கள். அப்போ அந்த களிப்பு எப்போ வருது? இதெல்லாம் நினைக்கும் பொழுது, எந்த நிலைமையிலிருந்து நினைத்து பாருங்கள், மறந்துடாதீங்க, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆகவே அருமையானவர்களே, இந்த செழிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தருவதற்கு, இந்த களிப்பை தேவன் தருவதற்கு, இந்த மகிழ்ச்சியை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாம்?
அதை மாத்திரம் வாசித்து முடிப்போம். ஏசாயா 35 2ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? மிகுதியாய் செழித்து. எவ்வளவு செழிப்பாம் சொல்லுங்க பார்க்கலாம். மிகுதியாய் செழிப்பை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு செழிப்பு என்றால் நமக்கு எல்லாருக்குமே தேவைதானே. நமக்கு இன்னும் கொஞ்சம் குறைகள் இருக்குது, அதெல்லாம் மேடுகி. ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை என்பது தவறில்லை, அது விரும்புவது தவறில்லை. அதில் நம்ம சொகுசாக வாழ்ந்துடணும்னு நினச்சிடக்கூடாது, கர்த்தரை விட்டுறக்கூடாது. எவ்வளோ கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறாரோ, எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரோ, அந்த அளவு கர்த்தரை நாம் கனப்படுத்தணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த செழிப்பு வந்த உடனே இருதயத்தை அந்த செழிப்பின் மேலே வச்சிடக்கூடாது. செழிப்பை தந்த கர்த்தரை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமே, அதுதான் முக்கியம். நமக்கு செழிப்பை தருகிற கர்த்தரை மறந்துடாதீங்க. அப்போ கர்த்தர் உங்களை செழிக்க வைப்பார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களை செழிப்பார். நீதிமான்களாய் இருக்கிறவர்களை செழிக்க வைக்கிறார். வனாந்திரத்தை செழிக்க வைக்கிறார். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது. ஆகவே இந்த 3 ஆசீர்வாதங்கள், வனாந்திரம், மகிழ்ந்து, கழித்து, செழிக்கும். இந்த மாதத்திலே நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கூட நாம் அங்கீகரிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நம்மை ஜெபிப்போம். ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு பொருளாதாரம் வனாந்திரமாக இருக்குதா? சரீரத்தில் சில பலவீனங்கள் வனாந்திரம் போல வறட்சியாக இருக்கிறதா? வறண்டு போய் இருக்கிறதா? கர்த்தர் வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார். ஆமேன்.